என் நிலை அறிந்து என்னை கைவிட்டவர்கள் அநேகர். விரும்பி கைப்பிடித்தார்கள், ஆனால் என் நிலைமை அறிந்ததும் என்னை கைவிட்டவர்கள் அநேகர். ஆனால் என் நிலை அறிந்தும் திரும்ப தொட்டவர் ஒருவர். ஹல்லேலூயா. நான் அவர் திரும்ப தொட்டார்னு சொல்லதை விட என் நிலைமை அறிந்ததும். ஜஸ்டின் வா. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ ஜஸ்டின் ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறான் வைங்களேன். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஜஸ்டின் கையை பிடிக்கிறேன். பிடிச்சதும் ஜஸ்டின் அவனுக்கு எல்லாத்தையும் சொல்றான், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பேச்சு இல்லை, பலன் இல்லை, பணம் இல்லை, திராணி இல்லை, எதுவுமே இல்லை இல்லைன்னு சொன்னதும் மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? இந்த கையை அப்படி விட்டுட்டு சரி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி போவான். ஆனா நம்ம தொட்டார்ல அவர்கிட்ட நீங்க இது இவ்வளத்தையும் சொல்லி பாருங்க, அப்படி கேட்டுட்டு என்ன தெரியுமா செய்வார்? இந்த கையை விடுவார், விட்டுட்டு திரும்ப இப்படி பிடிப்பார் பாருங்க. ஓ இயேசுவே, அங்கில்லங்கில் என் ஜீவிதம் வெறும் சூன்யமே. இயேசுவே, அங்கில் அழிவான் என்னை முழுவனாய் சமர்ப்பி. ஒன்ன நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம், அதை இன்னும் சுமக்கணும்னா நம்ம இறுக பிடிப்பதற்காக கொஞ்சம் கையை லூஸ் பண்ணுவோம். இறுக பிடிப்பதற்காக. இமை பொழுது உன்னை கைவிட்டேன்னு சொல்றது உன்னை என்றைக்கும் கைவிடுவதற்கல்ல, உன்னை இறுக பிடிப்பதற்காக. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. என்னை திரும்ப தொட விரும்புகிறான், உன்னை திரும்ப தொட விரும்புகிறான். வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்கள் மாத்திரம் உன்னை திரும்ப தொட விரும்புகிறான். உன் நிலைமை அறியாததுனால அல்ல, உன் நிலைமை அறிந்து. ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓசியா 11:8, எபிராயிமே நான் உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். என்னை முதலாவது தொட்டா என்னெல்லாம் அறிய, என்னை மீண்டும் தொட்டா என்னெல்லாம் மாற்று. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய? ஹல்லேலூயா. என் புயம் அவனை பலப்படுத்தும் என்ற வார்த்தை விருதாவான வார்த்தை அல்ல. என் கை அவனோடு உறுதியா இருக்கும் என்ற வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. என்னை திரும்ப 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 தொடுகிறவர்.